السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أحب أعمال من عند الله من الدواب وإن قل، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நெறியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா புனித மிக்க ரஹ்மத்து பொதிந்த ரஹ்மானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்லாஹ்வுடைய மாபெருமை குருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் புனித மிக்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சோம். 30 நோன்புகள், தராவியுடைய தொழுகை தொழுதோம், 20 ரக்காத்துக்கள். அதில் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் ஷரீஃபை பரிபூர்ணமான முறையில் கேட்டோம், ஓதனாங்க. அது இல்லாமல் இன்னும் பல நல்ல அமல்கள், ஜக்காத்துக்கள் கொடுக்கறது, சதகா ஹைராத்துக்களை கொடுக்கறது, அதே மாதிரி ஜிக்ர்கள், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். ஏன் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திற்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில் சிறப்பான முறையில் நம்ம செஞ்சோம். இது அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாக்கியம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாயால் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். நம்முடைய இஷ்டம் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய வாய்தான, நம்முடைய புத்தி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய சக்தி, நம்முடைய திறமை, என்னுடைய உடல் ஆரோக்கியம், அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்முடைய வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய குடுப்பினை வேணும், தௌஃபீக் வேணும். அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான் நம்முடைய வாயில இருந்து அல்லாஹ்ங்கிற வார்த்தையே வரும், இல்லைனா வராது, இல்லைனா வராது. பிஸ்மில்லாஹ். அது மாதிரி பெரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியம், அவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை, கருணை. எத்தனையோ மக்களுக்கு ரமலானுடைய மாசத்தை கொடுத்தும் அந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்க சரியான முறையில் அந்த உரிமையை நிறைவேற்றல, நோன்பு வைக்கல, தராவி தொழுகல, குர்ஆன் ஓதல, நல்ல அமல்கள் இல்லை. எந்த அமல்களுமே ரமலானுடைய மாதம் அல்லாத மாதத்தை எப்படி கழித்தார்களோ அதே போன்ற புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தையும் எத்தனையோ மக்கள் அது மாதிரி கழிச்சிருக்கிறாங்க, இல்லைங்களா? எத்தனையோ மக்கள் இப்போ கிட்டத்தட்ட நாமக்கல்ல ஒரு 10,000 பேர் இருக்கிற அப்படின்னா 10,000 பேர் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்களா? இல்லை, சில மக்கள் தான் வந்தாங்க, பல மக்கள் இன்னும் வரல. அதனால பெரிய என்பது இது என்ன? அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை. இதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், பல மக்களிலே சில மக்களை மட்டும், என்னை மட்டும் பொறுக்கி உன்னுடைய தர்பாரில் நீ என்னை அழைச்ச, உன்னுடைய தர்பாரில் என்ன நீ அழைச்ச. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஒரு படி, ஒரு கதம் எடுத்து வைக்கிறது கூட உன்னுடைய தௌஃபீக், என்னுடைய சக்தி கிடையாது, என்னுடைய நாட்டம் கிடையாது. என்னவாய்? என்னுடைய நாட்டம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நம்ம வரக்கூடிய நம்ம இஷ்டப்படி வருமா? क्या मुबारक भाई, हम सोचे तो हो जाएगा कि नहीं? अल्लाह जब चाहेगा, अल्लाह जिसको तौफीक देगा, अल्लाह जिसको फजल करेगा, अल्लाह जिस पर रहम करेगा, उसी को अल्लाह ताला अपने नाम लेने का तौफीक अल्लाह देता है। मस्जिद की तरफ कदम उठाने की ताकत अल्लाह देता है, रोज़ा रखने की ताकत अल्लाह देता है, तरावी नमाज पढ़ने की ताकत अल्लाह देता है। जिसको अल्लाह चाहता है उसी को देता है, सबको नहीं देता। अल्लाह अकबर। ये समझता है इंसान कि मेरी ताकत है, मेरी ज़बान है, मेरा अकल है, मेरा सलाहियत है, मैं जो चाहे करूँगा। नहीं, जो अल्लाह चाहता है अच्छे कामों के लिए, बुरे कामों के लिए नहीं, अच्छे आमाल करने के लिए अल्लाह की तौफीक होना है। अल्लाह जिसको चाहता है उसी को तौफीक देता है। हमारी ताकत नहीं कि हम मस्जिद की तरफ आगे बढ़े, मस्जिद की तरफ कदम उठाएं। नहीं, अल्लाह जिसको चाहता है उसको बुलाता है। अल्लाह अकबर। तो मेरे दोस्तों, बुजुर्ग भाइयों, ये जो रमज़ान का महीना हम लोगों को अल्लाह ने नसीब किया, ये अल्लाह की बहुत बड़ी रहमत है, बहुत बड़ा फजल करम है। हम अल्लाह को बहुत ज़्यादा शुक्रगुजार करना है. பெரியவர்களே, விஷயத்துக்கு இப்போ புனிதமிக்க ரமலானுடைய மாசத்தை நம்ம கடந்தோம், நேற்றோட முடிஞ்சு போச்சு. நேற்று பெருநாள் தொழுதுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். क्या बाबू है, கல்சா खत्म. இப்போ இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போச்சு? அல்லாஹ் அக்பர்.
ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு படிப்பினை. நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையே ஒரு படிப்பினை தான். வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம தோற்றிருப்போம். அந்த தோல்வி நமக்கு ஒரு படிப்பினையா இருக்கும். அந்த தோல்வி நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கும். வியாபாரம் செய்ய தெரியல, கடன் ஆயிடுவோம், தோல்வி ஆயிடுவோம், அதில் பெரிய நஷ்டமாயிடுவோம். அதை எதனால நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த முறை சரியில்லை, இந்த இடத்தில் நீ இப்படி செஞ்ச, இந்த தவறு செஞ்சதின் காரணமாகத்தான் உங்களுடைய வியாபாரத்தில் பலத்தை அடி அப்படிங்கிற தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும். தவறுங்க, இந்த தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ வாழ்க்கையே ஒரு படிப்பினை தான். எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. உலகத்தில் வந்து தான் எல்லாமே கற்றுக்கிறோம். உலகத்தில் வந்த பிறகுதான் ஒவ்வொன்றா அனுபவப்பட்டு அடிபட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறோம். எல்லாமே உலகத்தில் வரும்போதே பிறக்கும் போதே எல்லாம் கற்றுக்கிட்டு யாரும் வர்றது கிடையாது. அதனால பெரியன்பள்ளி, உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு படிப்பினை கிடைக்கின்றது, கற்றுக் கொடுக்கின்றது, ஒரு பாடத்தை புகட்டுகின்றது. அப்படி இருக்கும் சமயத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நமக்கு என்ன பாடம் புகட்டியது? ரமலானுடைய மாதம் நமக்கு அல்லாஹ் கொடுத்தா இதில் இருந்து நமக்கு என்ன படிப்பினை பெறுது, நமக்கு என்ன கிடைச்சது? இந்த ரமலான் மாசத்துடைய படிப்பினை என்ன? இது நமக்கு என்னதான் கற்றுக் கொடுத்தது? ஒரு மாசம் நோக்கு வச்சோம், அல்லாஹ்வுடைய கிருபை இபாதத்து செஞ்சோம். இந்த ரமலானுடைய மாசம் நமக்கு என்ன போதித்தது, என்ன கற்றுக் கொடுத்தது, என்ன படிப்பினை கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெரிய அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வுடைய உரிமையோடு நீங்கள் அஞ்ச வேண்டுமோ அந்த உரிமையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் இல்லாமல் நீங்கள் மரணிக்காதீர்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுமே கலிமா சொல்லி முஸ்லிமான நிலைமையில் தான் அவன் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் யார் சொல்றாது? அல்லாஹ் திட்டவட்டமா குர்ஆன்ல சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மரணம் முஸ்லிம் இல்லாமல், ஈமான் இல்லாமல் நீங்கள் உலகத்தில் மரணிக்காதீர்கள். ஈமானோடு வாழுங்கள். ஈமானோடு பிறந்தீர்கள், ஈமானோடு வாழுங்கள், ஈமானோடே மரணியுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹப்ப மின் அமாலி இலல்லாஹி மினத் தவாமி ஃபஇன் கல்ல. புகாரி ஷரீஃபில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல் எது? அல்லாஹ் அக்பர். எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கு, எத்தனையோ விஷயங்கள். குர்பானி நேரத்தில் குர்பானி அல்லாஹ் பிடிக்கும், தொழுகை நேரத்தில் தொழுகை பிடிக்கும், அதே மாதிரி ஜகாத் காலங்களில் ஜகாத் பிடிக்கும், ஹஜ்ஜு காலங்களில் ஹஜ்ஜு பிடிக்கும். பல விஷயங்கள், ஒரே விஷயத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். பல விஷயங்கள் காலத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்தால் போல் பல அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அப்படின்னா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விற்கு மனிதர்களுடைய செய்யக்கூடிய அமல்களிலே நிரந்தரமாக அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் எது? அல்லாஹ் அக்பர். என்ன பாருங்க, அல்லாஹ்வுக்கு எத்தனையோ விஷயங்கள் பிடிக்கும், ஆனா நிரந்தரமா எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நிரந்தரமா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படிப்பட்ட விஷயம் பிடிக்கும், என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு சஹாபி. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்ப அமாலுக்கும் இலல்லாஹி மினத் தவாமி ஃபஇன் கல்ல. அதாவது ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கின்றான், நல்ல கவனமா கேட்கணும். ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கின்றான், அந்த நல்ல அமல்கள் குறைவாக இருந்தாலும், ஃபஇன் கல்ல, குறைவாக இருந்தாலும், அதிகமாக செய்யல, 20 ரக்காத் 50 ரக்காத் 100 ரக்காத் தொழுகல, 2 ரக்காத் தான் தொழுகிறான். அந்த 2 ரக்காத்தும் நிரந்தரமா தொழுகிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் எது அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நிரந்தரமா எப்பயுமே பிடிச்ச அமல் எது அப்படின்னா, ஒரு மனிதன் நிறைய செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, குறைவா செய், ஆனா நிரந்தரமா செய். அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல் என்ன? மனிதர்களிலே நீ எவ்வளவு வேணா செய்யாத, அதிகமா செய்யாத, கம்மியா செய், ஆனா நிரந்தரமா செய், தொடர்ச்சியா செய், விட்டுடாத, விட்டு விட்டு செய்யாத. அதாவது 10-11 மாசம் செய்யாம இருந்தோம், இந்த ஒரு மாசம் மட்டும் செஞ்சுக்கிட்டோம், அப்படி செய்யாத. செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நிரந்தரமா செய். குறைவா செய், அதிகமா செய்ய வேண்டாம், தேவையில்லை. குறைவா செய், ஆனா நிறைவா செய். குறைவா செய், நிரந்தரமா செய், விட்டு விட்டு செய்யாதே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு அருமையான அற்புதமான விஷயத்தை பெருமானார் சொன்னாங்க பாருங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களிலே அதிகமா செய்யணுங்கிறது அல்லாஹ் விரும்பல,
குறைவாசை குறைவாசை, ஆனா தாயிமுன் நிரந்தரமாசை. இதைதான் அல்லாஹ் விரும்புறான். இதுதான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுடைய அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்களே, நம்முடைய இந்த ரமஸானுடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த ரமஸானுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னா பெரியவர்களே, இப்ப பாருங்க, இந்த ரமஸானுடைய மாதம் நமக்கு படிப்புக்கு அதாவது கற்றுக் கொடுத்த படிப்பினை பற்ற விஷயம் என்ன அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. எல்லா ஆயத்துக்களிலுமே அல்லாஹ் தக்வா தான் சொல்றான். அதே குர்பானில சொல்றான், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹு அக்பர். இன்னொரு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. سبحان الله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. சொல்லிக்கிட்டே போற ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தக்வா இறையச்சத்தை அப்படியே நிரப்பி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். கம்தலிசா நிரச்சி வளர்ச்சிருக்கிறான். எப்படி அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சாமல் இருக்காதீர்கள். மனசுல அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கை சீராயிடும். இன்னைக்கு நம்ம தப்பு செய்யறோம், எதனால? அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அந்த தப்பை ஒருபோதும் செய்ய மாட்டான். உண்மையா இல்லைங்களா? இப்ப நம்ம மனசுல பயம் இல்லாததுனால, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாததுனால மனுஷன் என்னென்னமோ தவறுகள் செய்யறான். தண்ணி அடிக்கக்கூடிய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் கண்டிப்பாக தொடமாட்டான். விபச்சாரம் செய்யக்கூடிய உள்ளத்தில் பயம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் என்னைக்குமே விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டான். பொய் சொல்லக்கூடியவன், திருடக்கூடியவன், ஏமாற்றக்கூடியவன், ஒன்ன மாதிரி முடிச்சு விட்டு எல்லா உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் ஒருபோதும் அந்த தவறை அவன் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இல்லாததின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். பெரிய விஷயத்துக்கு வருவோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குறைவாசை ஆனா நிரந்தரமாசை. இப்ப இந்த ரமதான் நமக்கு என்ன போதித்து காட்டுது, என்ன படிப்புனா அப்படின்னா, லஅல்லகும் தத்தகூன், இறையச்சத்தோடு வாழ. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னால் எத்தனை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்தார்களோ அத்தனை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கினோம். ஆனால் ரமஜானுடைய நோன்பு அல்ல, ஐயாமுல் பைஸ், மாசத்துல 3 நாள் 13, 14, 15 பெற இது கடமையா இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அதற்கு மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் பெருமான சொல்லி காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் முஹர்ரமுடைய 10வது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையால பெருமான சொல்லி மக்கா வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. சன் ஹிஜ்ரி 2ல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இந்த ஆயத்து இறங்கிடுச்சு. எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுக்கு முன்னாடி எல்லா நோன்புகளுமே நஃபில் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? நஃபில் ஆயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். ஒண்ணுமில்ல, இப்ப 3 மாசத்துல வைக்கிறோம், அதுவும் நஃபில். 10 வைக்கிறோம், முஹர்ரம் 10, அதுவும் நஃபில். அரஃபா வைக்கிறோம், அதுவும் நஃபில். இப்ப ஷவ்வாலுடைய மாசம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான ஸாம ஃபீ மின ஷவ்வாலி சித்தத்துன் ஸௌமுன் வ இன் தபஅத ரமஸான் அல் முபாரக் வ இன் கான மின தஹ்ரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொல்றாங்க, ஒரு மனிதர் ரமலானுடைய மாசம் முடிஞ்சு ஷவ்வாலுடைய 6 நோன்பு இருக்கு பார்த்தீங்களா, ஷவ்வாலுடைய 6 நோன்பு இன்னையில இருந்து, நேற்று வச்சிருந்த ஹராம், நேற்று வைக்க கூடாது. இன்னைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 6 நோன்பு. இந்த நோன்பு யாரு? இது நஃபிலான நோன்பு. இது நஃபிலான நோன்பு. முட்டமுனா பாவம் கிடையாது, நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பிடிப்பு கிடையாது, எந்த கேள்வியும் கேட்க மாட்டான், வெச்சா நன்மை. என்னாஜி? கஸ்ஸியாமுத் தஹர். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒரு மனிதர் ரமலானுடைய மாசம் முடிந்து 6 நோன்புகள் ஷவ்வாலுடைய நோன்பு வச்சோம் அப்படின்னா அந்த மனிதர் வருடம் முழுக்க 360 நாள் அவர் நோன்பு வச்சதுடைய நன்மை அவனுக்கு வாரி வழங்கப்படும். 36 नोंब 360 नोंबुடைய நன்மை. अल्लाह अकबर। 30 पर 6 रोजा रखेगा तो 30 पर 7 साल भर का रोजा रखने का सवाब अल्लाह उसको अता फरमाएगा। ஆக பெரிய இதெல்லாம் நஃபில்கள், இதெல்லாம் நஃபில்கள். சரி, மஸ்லா என்ன? 6 நோம்பு தொடர்ச்சியா வைக்கணுமா? வாரத்தில் 2 வைங்க, ஆனால் ஷவ்வால் மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும்.
நம்ம ஷவ்வால் மாசத்துக்குள்ள முடிச்சிடணும், அடுத்த மாசத்துக்கு போகக்கூடாது. இந்த மாசத்துக்குள்ள அந்த 6 நோம்பையும் முடிச்சிடணும். 2 வச்சீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியா வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது, मुस्तहब சிறப்புக்குரிய செயல். இல்ல பாய் रमजान ரொம்ப நான் ढीला होगा पता नहीं भाई हमारे से मैं वारम को 2 रख लेता हूं, अल्हम्दुलिल्लाह कोई बात नहीं. அடிச்ச வெயில் கடைசி வெயில் சாதாரண வெயில் கிடையாது. வாருப்பாய் கடைசி வெயில் ரம்ஜானுடைய 20 நாள் உள்ள அந்த அளவுக்கு பிரச்சனையா தெரியல. இந்த கடைசி 10 இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர், ஷேர்வாசோ ஜடுகா யா ஹஜரத் ஷேர்வாசோ நிக்கலுங்கா, எல்லாம் ढीला ஆயிட்டாங்க, ஒண்ணுமே முடியல. அந்த அளவுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை. சார் பெரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய கிருபை ரமலான் மாசத்துல என்ன ரொம்ப முடியலீங்க, அதனால தொடர்ச்சி 6 நாள் வைக்க முடியாது. 2 வைக்கிற வாரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா வைங்க. வெள்ளி சனி வைங்கல, திங்கள் செவ்வாய் வைங்க, எப்படி முடியுதோ. ஆனால் ஷவ்வால் மாசத்துக்குள்ள முடிச்சிடணும், அது சொல்றான் அல்லாஹ். சரி, இப்போ இதெல்லாம் நஃபிலான நோன்புகள், இதெல்லாம் நஃபிலான நோன்புகள். அப்ப அல்லாஹ் சொல்றான் லஅல்லகும் தத்தகூன், ரமஸான் நமக்கு போதித்த போதனை அல்லாஹ்வுடைய இறையச்சம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய இறையச்சம். லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அறுத்து பலியிடக்கூடிய குர்பானிய விலங்குகளுடைய மாமிசமோ ரத்தமோ ரோமங்களோ என்னை வந்து சேருவது கிடையாது, எல்லாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க. ஆனா எனக்கு வந்து சேருவது உங்களுடைய இறையச்சம். உங்களுடைய உள்ளத்துல நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்க கட்டுப்படுறீங்களா, நான் சொன்னதுக்கு நீங்க பயப்படுறீங்களா, நான் சொன்னதை உடனே நீங்க நிறைவேற்றுறீங்களா, நான் சொன்ன நீ காப்பாத்துறியா, அந்த விஷயம் தான் என்ன வந்து சேரும். நீங்க எந்த ஆயத்தை புரட்டி பார்த்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுடைய தக்வா தான். சுத்துபான நம்ம 3 ஆயத்து ஓதுறோம், அந்த 3 ஆயத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்ற தக்வாவுடைய ஆயத்து ஓது. ஏன்? இறையச்சம் உள்ளத்தில் வந்தால் நீ அல்லாஹ்வுடைய கிருபையில உன்னுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லபடியா குடும்பம் நடத்துவ, மனைவியை சதாயிக்க மாட்ட, மனைவியை துன்புறுத்த மாட்ட. அதே மாதிரி மாமனார் மாமியாவுக்கு மரியாதை கொடுப்ப. பெண்கள் போறாங்க, மாமனார் மாமியாவுக்கு மரியாதை கொடுக்கணும், கணவனுடைய உரிமையை நிறைவேற்றணும். இது எல்லாமே தக்வாவுடைய ஆயத்துக்கள். ஏன்? இறையச்சம் தான் மெயின் அச்சம். இறையச்சம் உள்ளத்திலே வந்துவிட்டால் மனிதன் புனிதனாகி விடுவான், மனிதனாக இருக்க மாட்டான், புனிதனாக மாறி விடுவான். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படிதான். அவங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்தது. அவங்க எல்லாம் சஹாபாக்களா, அஸ்ஸஹாபி கன்னுஜூம், சஹாபாக்கள் என்னுடைய நபி தோழர்கள் நட்சத்திரத்தை போன்று ஜொலித்துக் கொண்டு இருப்பார்கள் கியாமத்து வரை. ரஸியல்லாஹு அன்ஹும் வ ரஸு அன்ஹு, அவர்களை கொண்டு நான் பொருந்திக் கொண்டேன், என்னை கொண்டு அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். இது எல்லாம் எதனால காரணம் ஜி? தக்வா அப்படிங்கிற இறையச்சம் உள்ளத்துல வந்ததுனால. அல்லாஹ் அக்பர். அப்ப ரமதான் நமக்கு போதித்த போதனை, அதனுடைய சாராம்சம் என்ன? उसका मगज़ जो है मुख्तसर तक़वा है. तक़वा अल्लाह का डर, किसी हाल में अल्लाह से डरना है, किसी हाल में अल्लाह का डर मत छोड़ना. यही रमजान का हमको सबक हासिल करना है. अल्लाह अकबर. मेरे मैंने नोंबு வச்சிருந்தோம், அதுல என்ன தக்வா जी? அதாவது रोजा रखा झूठ बोलेगी नहीं, लड़ेगी नहीं, चोरी करेगी नहीं, जिना करेगी नहीं, शराब पिएगी नहीं, क्या भी नहीं करेगी. रोजेदार अनसाइमुन, क्या फारूक भाई, मैं रोजेदार हूँ. ரோசா வச்சுக்கிட்டு நோம்பு வச்சுக்கிட்டு உள்ளத்துல எப்படி ஒரு இறையச்சம் ஏற்பட்டதோ, அல்லாஹ் சொல்ற அந்த இறையச்சத்தை தான் நான் விரும்புறேன். ரமலான் அல்லாத மாசங்கள்ல நீ நோம்பு வைக்காத, நோம்பு வைக்காத. ஆனா எந்த நோம்பை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் என்ன அஞ்சு வாழ்ந்தியோ, எந்த நோம்பு வச்சுக்கிட்டு என்ன பயந்து வாழ்ந்தியோ, அந்த பயத்தோட மீறி இருக்கக்கூடிய மாதங்களிலே நீ வாழு. அல்லாஹ் அக்பர். மனசுல நினைச்சுப்பார், நான் நோம்பு வச்சிருந்தேன் ஆனா பொய் சொல்லல, நோம்பு வச்சிருந்தேன் திருடல, நோம்பு வச்சிருந்தேன் புறம் பேசல, நோம்பு வச்சிருந்தேன் மற்றவனை ஏமாத்தல. இதே விஷயத்தை உள்ளத்துல கடைபிடி. ரமஸானுடைய மாசம் இல்லாம 11 மாதங்களிலே நான் நோன்பு மட்டும் வைக்கல, ஆனா என்னுடைய உள்ளத்திலே நோன்பால் ஏற்பட்ட அந்த தக்வா இருக்கின்றதே, அது அழியல. ஹஜரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் ரமலானுடைய மாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய மாசங்களில் அந்த மனிதன் அந்த இறை அச்சம் என்பது உள்ளத்திலே வந்து அதன் பிரகாரம் வாழ்ந்தால், அவர் சொல்றாரு, உன்னுடைய நோன்பு கபூல் ஆயிடுச்சு, உன்னுடைய நோன்பு உனக்கு அல்லாஹ்வுடைய தர்பார்ல கபூல் ஆயிடுச்சு. இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, அதே மாதிரி உன்னுடைய நோம்பினுடைய பலன் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. அல்லாஹ் அக்பர். முழுமையாக கிடைத்து விட்டது. ஆக நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் என்பதுதான் மை, அதான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப ரமஸானுடைய போதனை, ரமஸானுடைய பாடம் என்ன, படிப்பினை என்ன? இறையச்சத்தோடு வாழே. ஒண்ணு
ரெண்டாவது பெரியவர்களே, நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரமஜான் மாதம் வந்துச்சு அப்படின்னா பள்ளிவாசல் நிறைஞ்சு போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரம்ஜான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு ஸுஹர் தொழுகைக்கு கூட ஆள் கிடையாது. நான் சங்கிகிரியில் 8 वर्ष इमामा இருந்தேன். क्या मुतली साहब 8 वर्ष क्या जहीर भाई 8 साल इमाम हो तो हमारे खास गांव में சங்கிகிரியில் தேவபந்தில் முடிச்சுட்டு படிப்பு நான் சங்கிகிரியில் 8 வருஷம் இருந்தேன். பெரியம்பர்லேயே புனிது மிக்க ரமலானிய மாதம் வந்துச்சு. எங்கள் பள்ளிவாசல் சின்னதாக நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க. வீடு மாதிரி இருக்குது. இப்போ நல்லா கட்டியிருக்கிறாங்க. அப்போல்லாம் சின்னதாக வீடு மாதிரி தான் இருக்கும். பார்த்தா பள்ளிவாசல் நிறைஞ்சி ஒலியும். ரம்ஜான் முடிஞ்ச உடனே ஸுஹர் தொழுகைக்கு நான் போனேன். பாங்கு கொடுக்க கூட ஆள் இல்லை. அல்லாஹ் அக்பர். अजान देने भी आदमी नहीं भाई, मैं जाकर अजान दिया. अजान दे डालो को 1:15 बजे नमाज, 1:15 को தொழுகை. 1 மணிக்கு பாங்க, 1:15 को தொழுகை. 1:45 வரைக்கும் உட்காந்துருக்கிறேன். क्या हजरत आधा घंटा बैठा मुसलमान खड़ को बोल दो, आधा घंटा बैठा. एक चूड़ी का बच्चा आया नहीं, चूड़ी का बच्चा आया नहीं भाई. रमज़ान ख़त्म होगा, पूरी बरकत चली, हमारे दिल में भी बरकत ख़त्म होगा. இப்படிதான் வாழ்க்கை ஓடிச்சு. என்ன ஜி, இதுதான் ரம்ஜானுடைய போதனையா? ரம்ஜான் இதுதான் சொல்லி கொடுத்துட்டா நமக்கு? வேடந்தாங்கல் பறவை மாதிரி ஆகி போச்சு, சீசனுக்கு வந்து போகிற மாதிரி ஆகி போச்சு. பாய் ரம்ஜான் தான் மஹீனா கைசா ஹவாவதோ. வேடந்தாங்கல் தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் அங்கே வரும். எப்போ? சம்மர் சீசனில். வேடந்தாங்கல் பறவை மாதிரி சீசன் ரம்ஜான் ஒரு சீசன். வந்தா படித்தோம், ईद के नमाज पढ़ेगी, बिस्मिल्लाह उठा फेंक रहा, जा रहे चल रखते आज़ाद हो. नमाज को भी आता नहीं था. 5 वक्त जमात के साथ नमाज पढ़ लेता अल्लाह का बंदा. कहाँ जाया कुछ मालूम नहीं. अल्लाह अकबर. நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை உண்மையை ஜி, உண்மையாக சொல்கிறேன். இங்கே பரவாயில்ல, இல்லை கிராமங்கள்லாம் போய் பாருங்க. நான் அனுபவித்தேன். 1/2 மணி நேரம் உட்காந்து இருக்கிற, யாருமே சுடிக்க வச்சா ஆயின் ஹதீஸா ஒருத்தர் கூட வரல. பெருநாள் தொழுகை முடிஞ்ச உடனே கப்புல் ஆகி போச்சு. சரி, இப்போ என்னடா பார்க்குறேன், 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது? காபா நிசாம் கேட்கற மை நமாஸ் பண்ணா நீ அப்படின்னு. இப்போ எப்படி தொழுகிறது? யாருமே வரல. சரி, நம்ம தனியாக தொழுதுட்டு போகலாம் அப்படி, நமக்கு போய் பிரியாணி சாப்பிடணும் இல்லை அப்படின்னு தக்பீர் கட்டி தொழுவேன். ஆனால் நான் பின்னாடி யாருமே வரல. இப்போ முக்ததி இருந்தால் தானே நான் நியத்து பண்ணணும். முக்ததி இல்லாமல் நான் எப்படி போய் நியத்து பண்ண முடியும்? முக்ததி யாருமே இல்லை. நான் தனித்து தொழுவேன். தனியாக நின்று பின்னாடி ஒருத்தர் வந்தார். 1:45 வந்து முருகன் இப்படின்னு சொல்லிச்சார். என்ன முன்னாடி போடா அப்படின்னாரு. என்ன நான் தொழுகையை முடிக்கக்கூடிய கண்டிஷன் 4வது ரக்காத்து. இப்போ நான் என்னன்னு அவரை நியத்து பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருந்த முக்ததி, இப்போ நீங்கள் தொழுகிறீங்க, நான் இமாமத்தை நியத்து செய்யணும். யாரெல்லாம் எனக்கு பின்னாடி யார் யார் தொழுகிறாங்களோ, ஆண்கள் பெண்களாக இருந்தால் பெண்கள், ஜின்னுகள், மலக்குமார்கள், சாலிஹான ஜின்கள், மலக்குமார்கள் எல்லாத்துக்குமே நியத்து செய்யணும். சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாத்துக்குமே. இப்போ பின்னாடி யாருமே இல்லை. நான் என்னன்னு நியத்து, நான் தனியாக தான் நின்று நான் தனியாக நின்று தொழுதுட்டு இருக்கிறேன். நியத்தே அதுதான். பின்னாடி யாருமே இல்லை. பின்னாடி ஒருத்தர் வந்து சொல்லுகிறார், இது என்னமோ அவர் தொழுக முடியல. இப்போ நானும் நியத்து செய்யல. தொழுக முடிஞ்ச பிறகு காய் பூஜி जुर्म करते हैं, तुम अलग नमाज पढ़ लग जाना. सोचा नहीं है, देखा कौन भी आए नहीं, तुम नमाज पढ़ लगा सच मार साथ जाइंट होगी यहाँ बोल को मैं भी खड़गा अभी और தொழுகே கூடாது. நான் தனியாக தானே தொழுவேன். நான் இமாமத்து முஸ்லிமுடைய முஃப்தியுடைய நியத்தை செய்யல. அப்படி மறுபடியும் ஒரு தொழுதல், மறுபடியும் ஒரு தொழுதல். சார், நான் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லிமுடைய நிலவரம் என்னாச்சு அப்படின்னா, சீசன் மாதிரி ஆகிப்போச்சு. ரம்ஜான் மாதம் 1 மாதம் நான் தொழுவேன். ரம்ஜான் முடிஞ்சதா பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நௌசுபில்லா. நான் இங்கே சொல்லலீங்க, இங்கே அல்லாவுடைய கிருபையில பரவாயில்ல, எத்தனையோ மக்கள் வராங்க. வேற ஊர்களில் நான் பார்த்தது சொல்கிறேன். சார் பெரியன்பர்களே, இது மாதிரி ரமஜான் என்பது அப்படிப்பட்ட மாதம் கிடையாது. 1 மாதம் மட்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டோம், 1 மாதம் மட்டும் பறவையாக வந்துட்டோம், 1 மாதம் மட்டும் சீசனாக வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இல்லை, ரமஜான் என்பது பயிற்சி கொடுக்கக்கூடிய மாதம், ட்ரைனிங் மாதம். எதுக்கு ஜி? மீதி இருக்கக்கூடிய 11 மாதத்தை இதே போன்று நீ கழிக்க வேண்டும். அந்த ட்ரைனிங் பயிற்சி தான் இது. எது? ரமஜானுடைய மாதம். அல்லாஹ் சொல்கிறான், 20 நாள் அல்லாவுடைய கிருபையில் நீ அல்லாவுடைய இறையச்சத்தோட வாழு. 10 நாள் இருக்கா மீதி, என்னுடைய தர்பாருக்கு வா, ஏத்தக்கா உட்காரு, என்னுடைய விருந்தாளியாவா, நான் உன்னை உபசரிக்கேன், உன்னுடைய என்ன தேவை நான் பூர்த்தி செய்கிறேன். இது எல்லாமே பயிற்சி, இதெல்லாமே பயிற்சி. டீச்சர் ட்ரைனிங்கு இல்லை வேறு என்ன ட்ரைனிங்கு, எந்த ஒரு தொழில் செஞ்சு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கா இல்லைங்களா? ஏதாவது சர்வீஸ் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது பாவா. அதனால் பெரிய என்பர்களே, மீதி இருக்கக்கூடிய மாதங்களையும் ரமலானுடைய மாதத்தை நோன்பை தவிர மற்ற மாதங்களையும் இதே போன்று களி. இப்போ நம்ம ஃபாரூக் பாய் கேட்குறாரு, துணை முத்து இஸ்லாம், அப்போ நாங்கள் ரம்ஜான் இல்லாமல் மற்ற மாதத்துக்கு 20 ரக்கா தொழுக சொல்லியாரு அப்படி இல்லை. கச்சா போய்டும் அஜி 17 दिखता
பெரிய நண்பர்களே, இப்போ அல்லாவுடைய கிருபையில் அப்போ தராவி தொழுகை வந்து நீங்கள் மற்ற மாதத்துக்கு தொழுக சொல்கிறீங்களா? அப்படி பெரிய நண்பர்களே சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கேட்கணும். அல்லா தாலா 5 வேளை தொழுகை கடமையாக்குறான். கம்பெனி சார் 5 வேளை தொழுகையை கடமையாக்குறான். இந்த 5 வேளை தொழுகையை தான் ஒரு மாதத்தில் தராவியா 20 ரக்காத் அல்லா கொடுத்தா நமக்கு. ஒன்றுங்கள கணக்கு போடுங்க. ஃபஜரில் 2 ரக்காத், ஃபஜரில் ஃபரஸ் 2 रकात, हजरत जोहर में 4 रकात, कितना भाई होगा? 4 भी 2 भी 6, असर में 4 कितना होगा? 6 भी 4 10, मगरिब में 3 13, इशा में 4 17, वाजिबुल वित्र 20. அல்லாஹ் அக்பர். எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா முத்தோலி சாப், கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க 20 ரக்காத் தராவி நம்ம தொழுகிறோம் பாய். தராவியில் நடந்த காமெடியெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாய். நான் பார்த்துட்டு இந்த பாவம் முத்தோலி சாப்லாம் முன்னாடி நின்று தஸ்பீ ஓதுறாரு. யாரு? நம்ம ஃபாரூக் பாய், பாபு பாய் எல்லாமே. அல்லாஹ்வுடைய கிருபை அவங்களுக்கு தெரியல. நாங்களாம் பின்னாடி நிற்கிறோம், எங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா முன்னாடி சப்பில் போட அப்படின்னா போக மாட்டேங்கிறான். இவர் முத்தலிசா சொல்ற அஸ்ஸலாத்து தராவி ஜாமி ரஹமக்குமுல்லாஹ் சஃபே பூர்த்தியாக மாட்டேங்குது. நான் கெஞ்சறேன், ரே பாபா जा रहा है जे जाओ जी, मैं की जान खा गए. हाँ दीवार गंजा खड़ा होता कैसी गर्मी, अंगार की गर्मी होती जी, जी जान खाते हैं तुम जा खड़ो जी அப்படிங்கிறான். சரி பின்னாடி அங்கே தான் நின்று இருந்தேன். இந்த பாய் உட்காந்துருங்க. முன்னாடி வந்து ஒரு 2 ரக்காத்தை ஓதுவார், 3ஆவது ஓடி விடுவான். முன்னாடி நிற்க வச்சு அப்படின்னா 3ஆவது ரக்கத்தை நிற்க மாட்டான், விட்டா ஓடிடுவான். இப்போ இன்னொருத்தனை ரேப்பா பூஜாரு அப்படின்னு பூஜாவுஜி நீ போ நான் போ நீ போ நான் போ போக மாட்டேங்கிறாங்க ஜி. அவங்களையும் சொல்லி என்ன இப்போ வெயில் பயங்கர கஷ்டம். அதாவது இந்த சவுத்து அப்படியே பழுத்து போய் அடிக்குது. அவன் முன்னாடி நிற்க மாட்டேங்கிறான், பின்னாடி நிற்கிறான், முன்னாடி வர மாட்டேங்கிறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல விஷயங்களில் முந்திக் கொள்ளுங்கள் அப்படி. ஆனால் முந்த மாட்டேங்கிறேன். ஏன்? அவ்வளோ வெயில் தாக்கம். என்ன ராவடி தெரியுங்களா? பூர்த்தியாக மாட்டேங்குது, எவ்வளோ முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க தராவி தொழுகையில். இப்போ எனக்கு என்ன கேள்வினா முத்தோலிசா, அல்லாஹ்வுடைய கிருபை ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சோம். நீங்கள் நல்லா சிந்திக்கணும். அதிர்த்தேடா அப்படி பேசணும்னு நினைக்கக்கூடாது. ரமஜான் மாதத்தில் கடுமையான வெயிலில் நோன்பு வச்சோம். தராவி தொழுகையில் முடியலினாலும் வந்து நின்று தொழுதோம் இல்லைங்களா? முதல் சஃபோ 2வது சஃபோ நின்று தொழுதோம். இதையெல்லாம் செய்யக்கூடிய நம்பனால ரமஜான் அல்லாத மாதத்தில் ஏன் அந்த 20 ரக்காத் பிரித்து தொழுக முடியலங்கிறத என் கேள்வி. அல்லாஹ் அக்பர். புரியுதா உங்களுக்கு? ஒரே சஃபில் நின்று ஒரே இடத்துல 20 ரக்காத் 1 மணி நேரம் நின்று தொழுகக்கூடிய சக்தி பெற்ற நீ ரமஜான் அல்லாத மாசத்தில் அந்த 20 ரக்காத்தை 10 நிமிஷமா பிரிச்சு தொழுக ஏன் முடியல? என்ன காரணம் அப்படிங்கிறத கேள்வி. ஏன் நம்மளால முடியல? இப்போ பாருங்க, ரமஜான் மாசத்தில் யாரையும் குறை சொல்லலது நீங்க விளங்கிக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்க முதல்ல விளங்கணும். 20 ரக்காத்து நம்ம தொழுதுட்டு ஒரே இடத்துல நின்று வெயில்ல பயங்கரமான கடுமையான அப்படியே வேக்கூர் ஊற்றுது, நோம்பு வச்சிருக்கிறோம், பலகீனம் முடியல. இப்படி நின்று தொழுகக்கூடிய நம்பனால ரமஜான் அல்லாத மாசத்துல நோன்பு நம்ம இல்லை, நல்லா சாப்பிட்றோம், நல்லா குடிக்கிறோம், நல்லபடியா இருக்கிறோம். அந்த தொழுகை 20 ரக்காத்தை தராவிய ஃபர்லாக நம்ம பிரிச்சு ஏன் நம்மளால தொழுக முடியல அப்படிங்கிறத கேள்வி. எத்தனை மக்கள் இன்னைக்கு பார்க்குறோம் 5 வேளை தொழுகைக்கு வராமையே இருந்தாங்க. ஆனால் தராவி தொழுகையில் முதல் ஸ்டெப்பில் வந்து தொழுதாங்க. ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுத்தான். முதல் ஸ்டெப்பில் நின்று தொழுதாங்க. ஆனால் ரமஜான் அல்லாத மாசத்தில் அவங்க எங்கே போயிட்டாங்க? कहाँ भाई चले गए? फर्ज नमाज छोड़ दिया. अल्लाह अकबर. हजरत उमर रज़ी अल्लाह तआला சொல்றாங்க, பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஹஜரத் பெருமானா ஸல்லல்லாஹு முகமே மாறி போயிடும். ஹஜரத் அலி அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹய்யா அலஸ் ஸலாஹ், வெற்றியின் தொழுகையின் பக்கம் வாருங்கள். யார் கூப்பிடுறா? அல்லாஹ் கூப்பிடுறான். ஹய்யா அலஸ் ஸலாஹ், மோதினார் கூப்பிடல, அல்லாஹ் கூப்பிட சொல்றான். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். இது யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டும் உதாசீனப்படுத்திக் கொண்டு மனிதர்கள் இன்றைக்கு வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே, எவ்வளவு கொடூரமான செயல். அல்லாஹ் அக்பர். ஒண்ணுமில்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு உங்களையே, जाना सरेंगे तुम्हें फुकड़ी खिला जाना भाई तुम ना को कलेक्टर बुलाता, हाँ रे कलो एसपी बुलाता, जाना नहीं सरेंगे कि मैं जाऊंगा नहीं रे,
ஆனா ஹமானே கார கரங்க बोलो होगा कि भाई தூக்கிடுவா ஒரு செகண்ட்ல. ஆனா ரப்புல் ஆலமீன் அந்த சராசரங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது ரட்சகன் கூப்பிடுகின்றான், ஹய்யாலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வா, ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வா. வரமாட்டேன் வரமாட்டேன். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்ற நமக்கு, என்ன நெஞ்செழுத்த நமக்கு, சிந்திச்சு பாருங்க. ஹஜ்ரத் உமர் சொல்றாரு, அதனால அழுகுறாரு, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவோம், எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடிடுவோம். ஏன் கொடுக்க அழைத்தது யார்? ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு கூப்பிடுறான். கண்டிப்பா நம்ம போகிறோம். பெரியவர்களே, இது மாதிரி நமக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. ரமஜான் மாசத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில 20 ரக்காத் நோன்பு வச்சுட்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில தொழக்கூடிய நம்மளால முடியக்கூடிய அந்த செயல ரமஜான் அல்லாத மாசத்துல 5 வேளை தொழுகையை நம்ம அதை பிரிச்சு ஏன் நம்மளால சொல்ல முடியல, ஏன் நம்மளால செய்ய முடியல? என்ன காரணம்? அல்லாஹ் என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ரமஜான் ஆயா பர்கத் ஆயா, ரம்ஜான் ஆயா ரஹமத் பி சலேகியா. அல்லாஹ். இன்னொரு விஷயமும் சொல்லலாம், இது நான் சொல்லல, ஹதரத்தே முஜத்தித் அல்ஃபே சானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எப்ப அல்லாஹ் தஆலா ரமதானுடைய பிறை வந்ததோ, பிறை பார்க்குறாங்களோ, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவோம், சொர்க்கத்தையோட கதவெல்லாம் திறந்துரு, நரகத்துடைய கதவெல்லாம் மூடிரு, ஷைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிட்டு கொண்டு போய் கடல்ல போட்டுரு. அப்படி அந்த கடல்ல போட்டு நம்ம என் ஷைத்தானு போட்டல வந்து நம்ம பள்ளியாசல் ஓடி வரும். அல்லாஹ் அக்பர். யார் சொல்றா? முஜத்தித் அல்ஃபே சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றாங்க, ஹதீஸா, ஒவ்வொரு மனிதனுடைய ஷைத்தானை அல்லாஹ் தஆலா சங்கிலியில கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அதனால நம்ம ஓடி வரோம். ரம்ஜான் மாசத்துல தராவி தொழுகை எல்லாமே, ரமஜானுடைய மாசம் முடிஞ்ச உடனே எல்லா சங்கிலியும் அவுத்து விட்டுருவான், அல்லாஹ் எல்லா ஷைத்தான்களையும் அவுத்து விட்டுருவான், எல்லா மறுபடியும் வந்து அண்டிக்குவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ரமஜானுடைய அல்லாத மாசத்துல பள்ளிவாசலுக்கு வரதில்லை அப்படின்னு ஹஜரத்தே முஜத்தித் அல்ஃபே சானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. பெரிய பெரிய உண்மை. அல்லாஹ்வுடைய கிருபையில எப்படி ரமலானுடைய மாசத்துல நம்ம அல்லாஹ்வை பயந்து நோன்பு வச்சு தராவியுடைய தொழுகை 20 ரக்காத் ஒரே இடத்துல 1 மணி நேரம் நம்மளால தொழுக முடிஞ்சது. ஆனா ரமலான் அல்லாத மாசத்துல அந்த 20 ரக்காத்தை தனித்தனியா ஒரே நேரம் கிடையாது, ஃபஜர் வேற, ஜுஹர் வேற, அசர் வேற, மக்ரிப் வேற, இஷா வேற, மீறி பார்த்தா ஒரு 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், மினிமம் ஒரு 7, மேக்சிமம் 10 நிமிஷத்துல அந்த தொழுக நம்மளால முடியல. எவ்வளோ பெரிய கை சேதம். ரமலானுடைய பிரயோஜனத்தை நாம் சரியான முறையில் அடையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் இருக்கின்றாரே, இவர் முஸ்லீம், ஆனா இவர் திருடுறாரு. என்ன செய்யறாரு? திருடுறாரு. பகல்ல இரவுகள்ல திருடுறாரு, பகல்ல என்ன செய்யறாரு? தொழுகிறாரு, பிடிக்கிறாரு. என்ன இது சரியா அப்படின்னாரு. பெருமானார் சொல்றாங்க, धीरे धीरे उसकी नमाज उसकी गुनाहों को मिटा देगा. अल्लाह अकबर. இன்னல் ஹஸனாத் யுஸ்ஹிபு ஸய்யிஆத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அவனுடைய கெட்ட காரியங்கள் பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்பதாக சொன்னான். அப்ப இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களையும் பல தவறான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை வைத்திருக்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வுடைய கிருபையில அவன் தொழுகிறான் பார்த்தீங்களா, அந்த தொழுகையுடைய திருட்டு தொழில் என்ன செய்யணும்? அந்த திருட்டுத்தனத்தை அழிச்சிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால பெரிய அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ரமஜானுடைய மாசத்தை சரியான ஹக், சரியான உரிமை, சரியான படிப்பினை, சரியான பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் ரமஜான் அல்லாத மாதங்களிலேயுமே நாம் தொழுகைக்கு வர வேண்டும். அல்லாஹ் அக்பர். இது சுன்னத்தே முஅக்கதா, தராவி தொழுகை. ஆனா மற்றது ஃபர்து. ஒரு விஷயத்தை நல்லா பதிவு செய்ய ஆசைப்படுறேன் பெரியவர்களே, இது நான் சொல்லல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜரத்தே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜலாலின் தஃப்ஸீரில் எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவில்லை, ஆனால் சாராயம் மது அருந்துவதை பெரிய பாவம் என்பதாக நினைக்கின்றான். ஒரு மனிதன் திருடுவதை பாவமாக நினைக்கின்றான், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை பாவமாக நினைக்கின்றான், ஒரு மனிதன் கொலை செய்வதை பாவமாக நினைக்கின்றான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையை காட்டிலும் தொழுகை பார்த்தீங்களா, தொழுகை விடுற பார்த்தீங்களா, அந்த தொழுகை விடுறது ஒரு மனிதன் கொலை செய்வதை காட்டிலும் பெரிய பாவம்.
தொழுகையை விடுவது ஒரு மனிதன் கொலை செய்வதை காட்டிலும் பெரிய பாவம். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை காட்டிலும் பெரிய பாவம் என்ன? தொழுகையை விடுவது. ஒரு மனிதன் திருடுகின்றான், அதை விட பெரிய பாவம் என்ன? தொழுகையை விடுவது. அல்லாஹ் அக்பர். இப்படி கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, மது குடிப்பது, திருடுவது, கொலை, இது எல்லாமே நம்ம பெரிய பாவம் நினைக்கிறோம். உண்மையாலுமே பெரிய பாவம் தான். ஆனா அதை விட பெரிய பாவம் என்ன அப்படின்னா தொழுகையை விடுவது. மன் தரக ஸலாத்து முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், மன் தரக ஸலாத்து முத்தஅம்மிதன் ஃபகத் ஹதமத்தீன். ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகின்றார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம முன்னாடி சொன்னோம், அல்லாஹ்வுடைய அழைப்பு அவன் நிராகரித்து விட்டான். பாங்கு சொல்லப்படுது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா. அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அல்லாஹ் அழைக்கின்றான். அந்த அழைப்பை இவன் மறுத்து என்ன செய்யறான்? பொதுவாக்காக கருதி கொண்டு தன்னுடைய வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அப்ப ஃபகத் ஹதமத்தீன், யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுகின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை இடித்து தரமட்டமாக்குகின்றார் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில ரமலானுடைய மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு 20 ரக்காத் தராவி இவ்வளவு கடுமையான வெயில்ல தொழுக முடிஞ்ச நம்மனால ரமதான் அல்லாத மாதங்களிலே அந்த 5 வேளை தொழுகையை ஏன் நம்மனால் தொழுக முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆக புனிதமிக்க ரமலானுடைய மாசம் நமக்கு போதித்த போதனை, நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில படித்த படிப்பினை என்ன அப்படின்னா, எப்படி ரமலானுடைய மாசத்துல நீங்க நோன்பு வச்சு தக்வாவோட இருந்தீங்களோ அதே போன்று ரமலான் அல்லாத மாதத்திலேயுமே நீங்கள் இறையச்சத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பயிற்சி. அதுதான் பயிற்சி. ஒன்று. ரெண்டாவது, ரமலானுடைய மாசத்துல எப்படி நாம தராவியுடைய தொழுகையை 20 ரக்காத் தொழுதமோ அதே போன்று ரமலான் அல்லாத மாதங்களிலே 5 வேளை தொழுகையை 20 ரக்காத்தை வாஜிபோடு சேர்த்து வித்ரோட சேர்த்து அல்லாஹ்வுடைய கிருபையில தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக தொழுக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துடைய பயிற்சியாக நமக்கு புகட்டி காட்டுகின்றார். பெரியன்பர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஹதரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்ப நம்ம தான் முடிவு செய்யணும். முத்தலி சாப், இப்ப நம்ம தான் முடிவு செய்யணும். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, நீங்க रमजानी होको रहना की नहीं रब्बानी होको रहना की। अल्लाह अकबर। यार सुन रहा हजरत इमाम गज़ाली रहमतुल्लाह अलैहि சொல்றாங்க ரம்ஜானி ஹோக்கோ रहना की नहीं रब्बानी होको रहना की அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்க. ரம்ஜானி அப்படின்னா வேடந்தாங்கல் பறவை மாதிரி, அதாவது ரம்ஜானில் மட்டும்தான் தொழுகைக்கு வருவோம், முதல் ஸ்டெஃபில் நின்று தொழுகுவோம், தராவி தொழுவோம், தஹஜ்ஜுத் தொழுவோம், எல்லாம் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம்ம மறுக்கல, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது ரம்ஜான் மாசத்துல மட்டும் தொழுகைக்கு வரக்கூடியவங்களுக்கு ரம்ஜானி என்பதாக பேர் சொல்லப்படும். ரப்பானி என்று சொன்னால் ரமஜான் மட்டுமில்ல, நிரந்தரமா 12 மாசமும் தொழகக்கூடிய தொழுகையாளி, தீன்தாரி, தக்வாவாலா, இறையச்சத்தோடு யார் வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய கட்டளை பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கை வழிமுறையின் பிரகாரம் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ரப்பானி என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் அக்பர். இப்போ நாம முடிவு பண்ணணும், நம்ம ரப்பானியா இல்ல ரம்ஜானியா? क्या रमजानी होकर रहना ये नहीं, रब्बानी होकर रहना है. रमजानी होकर नहीं बल्कि कभी भी रब्बानी होकर रहेंगे. எப்பயுமே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ரமஜான் மாசத்தில் என்னென்ன போதனைகளை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொன்னானோ அத்தனை போதனைகளையும் ஏற்று அந்த படிப்பினைகளை பெற்று ரமஜான் அல்லாத மாதங்களிலேயுமே நாம் தொழுகைக்கு வருவது, அல்லாஹ்வுடைய கிருபையை திலாவத்து செய்வது, இபாதத்து செய்வது. அல்லாஹ் அக்பர். எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம், ரமஜான் மாசத்துல குர்ஆன் படிக்கிறோம், ரமஜான் அல்லாத மாசத்துல தொட்டு கூட பார்க்கறது இல்லை. அல்லாஹ் அக்பர். குர்ஆன் என்பது என்ன சாதாரண விஷயமாஜி? குர்ஆன் தினந்தோறும் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணுமில்ல, முத்தலிசா தராவி தொழு வச்சார். யாரு? நம்ம ஹாபிஸ் சாப்பு. தொழுவு வச்சு முடிஞ்சோடனே சூரத்து ஃபாத்திஹால இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் ஓதுனாங்க இல்லைங்களா? ஓதி முடிச்ச உடனே மறுபடியும் என்ன செஞ்சாங்க ஜி? மறுபடியும் ஒரு ருக்கு ஓதுனாங்க இல்லைங்களா? சூரத்துல் பக்கரால அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் ஒரு ருக்கு ஓதுனார். ஏன் ஓதுனார் தெரியுமா உங்களுக்கு? எதனால ஓதுனார் ஜி? ரம்ஜான் மாசத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் குர்ஆனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு போறதில்ல, மறுபடியும் தொடர்ந்து ஓதணும். அந்த தொடர்ச்சியை தான் நமக்கு காட்டுறாங்க.
அந்த தொடர்ச்சியை தான் காட்டணும். இது முடிக்கக்கூடிய செயல் அல்ல, படிச்சு ஒரே முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. சாகர வரைக்கும், மௌத்தா போற வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த வழிமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. சூரத்துல் நாஸ்ல முடிச்ச பிறகு ஒரு ருக்கு என்ன செய்வாங்க, சூரத்துல் பக்கரால இருந்து ஆரம்பிச்சு விடுவாங்க. ஏன் இது அப்படியே முடிக்கிறது கிடையாது, இது தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கும், மௌத்து வரைக்கும் ஓதணும். மௌத்து வரைக்கும் பெரிய என்பதிலே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எத்தனையோ மக்கள் வியாபாரம் செய்யறாங்க இல்லைங்களா, தொழிசா வியாபாரம் செய்யறாங்க, கடை திறக்கிறாங்க, தொழில் செய்யறாங்க. எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயத்தை நீங்க அமல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வியாபாரம் நஷ்டமாகாது. எழுதி கொடுக்குறோம் நாங்க உங்களுக்கு, எழுதியே கொடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் ரசூல் நீங்க சொல்றது நான் சொல்றது பொய்யாகலாம், அல்லாஹ் ரசூல் சொல்றது என்னைக்குமே பொய்யாகாது. ரெண்டு விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாது, உங்களை தொழிலில் எந்த முடக்கம் ஏற்படாது, எந்த கந்திருஷ்டி ஏற்படாது, எந்த நஷ்டம் கடன்கள் ஏற்படாது. என்ன அப்படின்னா கடையை திறந்த உடனே முதல்ல சூரை யாசீன் ஓதுங்க. அல்லாஹ் அக்பர். முதல்ல கடையை திறந்த உடனே சூரை யாசீன் ஓதிட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் ஆரம்பிங்க. அல்லாஹ் அக்பர். இதை நம்ம அந்த ராவுத்தருங்கிட்ட அதிகமாக பார்த்துருக்குறோம். முத்தலிசா நம்ம தக்கினி உருதுக்காரங்க அதிகமாக இல்லை, ஆனால் அந்த ராவுத்தருங்க பார்த்தீங்களா, கடையை திறந்த உடனே முதல்ல தலையில் தொப்பி போட்டு குர்ஆனை ஓதுவான், யாசீன் ஓதுவான். யாசீன் ஓதிட்டு தான் வியாபாரமே ஆரம்பிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அதனால தான் அவங்க நல்லா டாப் லெவலில் இருக்கிறாங்க இல்லைங்களா. யாரும் கோச்சு போகக்கூடாது, உண்மையை நான் சொல்கிறேன். உண்மைதானே முத்தலி சார்? உண்மை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராவுத்தர் தமிழ் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய டாப் லெவலில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க குர்ஆன் அமல் செய்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கடையை திறந்த உடனே யாசீன் ஓதுவான், குர்ஆன் படிப்பான். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி சூரே வாக்கியா ஓதக்கூடிய பழக்கம் இருக்கணும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் தூங்குவதற்கு முன்பு தினந்தோறும் 27வது ஜுஸுல் இருக்கக்கூடிய சூரே வாக்கியா ஓதக்கூடிய பழக்கம் வந்துருச்சோ அந்த மனிதர்களை என்னைக்குமே பட்டினி, பஞ்சம், வறுமை என்பது அவனுக்கு அண்டாது. அல்லாஹ் அக்பர். இதை நான் சொல்லலது, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதி. தூங்குறதுக்கு முன்பு தினந்தோறும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்க, சூரே வாக்கியா ஓதிட்டு தான் படுக்கணும். சூரே வாக்கியா ஓதக்கூடிய பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா தினந்தோறும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே வறுமை அண்டாது, பட்டினி ஏற்படாது, பஞ்சத்தனம் ஏற்படாது, பணம் காசினுடைய கஷ்டம் ஏற்படாது. உங்களை அல்லாஹ் என்றைக்குமே செழிப்பாக வைத்திருப்பார். வாங்கக்கூடிய நிலைமையில் அல்ல, கொடுக்கக்கூடிய நிலைமையில் வைத்திருப்பார் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலையில கடை திறந்தா யாசீனு, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி சூரே வாக்கியா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இதை அமல் செய்யறோம் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய அன்பர்களே, இப்ப ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் குர்ஆன் சில மக்கள் படிக்கிறாங்க, ரம்ஜான் அல்லாத மாசத்துல தொட்டு கூட பார்க்கறது இல்லை. ரம்ஜான் மாசத்துல தொழுகிறாங்க, ரம்ஜான் அல்லாத மாசத்துல ஃபர்து கூட தொழுகிறது இல்லை. இதெல்லாம் உண்மையாலுமே யோசிச்சோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருத்தமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னப்பா தீன் அப்படிங்கிறது ரம்ஜான் மாசம் மட்டும்தானா, மற்ற மாசமெல்லாம் கிடையாதா? அல்லாஹ் அக்பர். அதனால பெரியவர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாசம் நமக்கு போதித்த போதனை, கொடுத்த படிப்பு, கொடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா, ரமஜான் மாசத்துல எப்படி இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுகை, திலாவத்து, ஜிக்ரு, நல்ல அமல்கள் செஞ்சு மனிதனாக அல்லாமல் புனிதனாக நீ வாழ்ந்தாயோ மீதி இருக்கக்கூடிய காலங்களிலும் நீ புனிதனாக வாழு என்பதாக இந்த ரமதான் நமக்கு கற்றுக் கொடுத்து செல்கின்றது. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட படிப்படியை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.